ஹலோ எவ்ரிவான், ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஒரே ஒரு வார்த்தை கூட உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். 126ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த வசனத்தில் 2 காலங்களை குறித்து பார்க்க முடியும். கண்ணீரோடு விதைக்கின்ற காலம், கம்பீரத்தோடு அறுக்கின்ற காலம். இந்த வார்த்தையின்படியாக நம்ம வாழ்க்கையில் நடக்கட்டும்னு நம்ம ஒருவரும் ஜெபிப்போம். கர்த்தர் அதன்படியாக நம்மை நடத்துவாராக. கண்ணீரோடு விதைக்கின்ற காலம், கம்பீரத்தோடு அறுக்கின்ற காலம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு விதைப்பின் காலம் உண்டு. ஒவ்வொரு காரியங்களுக்காக தேவ பிரசன்னத்தில் கண்ணீரோடு விதைத்த ஒரு காலம் உண்டு. ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக, ஆத்தும அறுவடைக்காக, நம்முடைய தொழிலினுடைய வளர்ச்சிக்காக, குடும்ப சூழ்நிலை மாற்றங்களுக்காக, பிள்ளைகளுடைய உயர்வுகளுக்காக எல்லாம் கண்ணீரோடு விதைத்த காலங்கள் உண்டு. அந்த விதைத்த விதைகள் எல்லாம் விதையாகவே அழிந்து போகாமல், விதையாகவே மறைந்து போகாமல், நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரை முன்னிறுத்தி கண்ணீரோடு விதைத்தீர்களோ அந்த ஒவ்வொரு காரியங்களுடைய அறுவடையை காண இந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆத்தும் அறுவடை காண, தொழிலில் வளர்ச்சிகள் அறுவடையை காண, எல்லாவற்றினுடைய அறுவடைகளை காண ஆண்டவர் உங்கள் கரங்களை பலப்படுத்துவாராக. அதனால் எதை குறித்தும் கலங்கி பயந்து சோர்ந்து போகாமல் கண்ணீரோடு நீங்கள் தேவ பிரசன்னத்தில் விதைத்ததுண்டானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை அறுக்க செய்வார். சந்தோஷமா இருங்க. அறுவடையை நீங்கள் காண்பீர்கள். காட் பிளஸ் யூ.